Hello viewers, this is Soumya from Mesmerize Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் மேக்ஸ் சப்ஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் என்ன இதுல பண்ணுவோம் அப்படின்றது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து 10 டேஸ் தான் கரெக்டா நம்மளுக்கு இருக்கு டெட் எக்ஸாம் வர்றதுக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, ரொம்ப வந்து ஈஸியா வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. கடைசி நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துட்டு இல்ல நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும் பாஸ், இது ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ற நேரம் தான். இது வந்து உங்களுக்கு நியமன தேர்வு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ண வேண்டிய நேரம் தான். ஈஸியாவே இதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இதுல நம்மளுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க்கோட இதுல கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நான் என்னால முடிஞ்ச ஐடியாஸ் வந்து இந்த 10 டேஸ் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இதுல வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ஆஃப்டர் 30, அதாவது டெட்டு பேப்பர் 2 கேண்டிடேட் வந்து உங்களுக்கு தெரியும் மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த 30 மார்க்ஸ் எப்படி எடுக்கணுன்றத நான் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப வந்து பயப்படாதீங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு. இது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ், தமிழ் உங்களோட லாங்குவேஜில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கிளியராகவே இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட மேஜர் வந்து சயின்ஸாக இருக்கலாம். ஸோ சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேஜரில் ஆல்மோஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. நம்மளுக்கு எங்கே வந்து கொஞ்சம் அடி வாங்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் சப்ஜெக்டில் அடி வாங்கும்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு? ஈஸியாகவே மேக்ஸில் 30 ஆஃப்டர் 30 எடுக்கலாம். ஆனால் நீங்க இப்ப கூட உங்க மனசுல கொஞ்சமாச்சும் டவுட் இருக்கும், 30 ஆஃப்டர் 30 எப்படி நம்மளால எடுக்க முடியும் கடைசி நேரத்துல வந்து சொல்றாங்களே அப்படின்னு. கவலையே படாதீங்க. நம்மளுக்கு கை கொடுக்கறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான். ஸோ ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி படிச்சுட்டு இருப்பீங்க, புக் எல்லாமே வந்து தரவா படிச்சிருப்பீங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இல்ல அப்படின்னா உங்களால மார்க் எடுக்க முடியாது. இது கன்ஃபார்ம் கேரண்டி. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எதுல இருந்து கேட்குறாங்க அப்படின்றத நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா மட்டும்தான் புரியும். ஸோ இது உங்க கையில இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு 30 ஆஃப்டர் 30 எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மேக்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட சயின்ஸ் சப்ஜெக்டும் தான் இருக்கு. ஸோ ரெண்டோட மேஜரும் சேர்த்து தான் நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரி மேக்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் ஈஸியா அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த இந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். இந்த 10 டேஸ் வந்து இந்த மேக்ஸுக்கு வந்து அதிகமாவே இருக்கும். 1 வீக்கே போதுமானது இந்த மேக்ஸுக்கு. 30 ஆஃப்டர் 30 எடுக்கிறதே போதுமானது இது. ஸோ இந்த வீடியோவை நம்ம கிளாரிட்டியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுல அதுதான் வச்சிருக்காங்க, புக்லயே அதுதான் இருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின்னா, பின்வரும் விவரங்களின் வீச்சு. ஸோ வந்து ஒரு வயது கொடுத்திருக்காங்க, ஆண்டோட ஸோ ஆண்களின் வயது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வயதோட எத்தனை பேர் அந்த வயதுல இருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்களின் வயது. ஸோ இதுல வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா 12ல இருந்து 18 பேர் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 18ல இருந்து 24 வயதுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 13 பேர் இருக்காங்க. 24ல இருந்து 30 வயதுல இருக்கிறவங்க 17 பேர் இருக்காங்க. ஸோ 30ல இருந்து 36 பேர் வந்து 28 பேர் இருக்காங்க. ஸோ இதுல 36ல இருந்து 42 பேர் வந்து யாருமே இல்லை அப்படின்னு. இதோட வீச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோக்கஸிங் மட்டும் பண்ணுங்க. இந்த வயசுல இருந்து யாருமே இல்ல, நம்ம அதை பார்க்க வேண்டாம், ஜீரோன்றது. இந்த வயசுல இருந்தும் யாரும் இல்ல, சோ இதையும் நம்ம பார்க்க வேண்டாம். சோ வீச்சுன்றது என்னன்னா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சோ அதுல ரொம்ப ஒரு வேற எதுவுமே உங்களுக்கு பண்ண வேண்டாம். இதுல வந்து இந்த வயசு 18 வயசு, இதுல வந்து 36 வயசு. சோ இதுல வந்து என்ன பண்ணோம்னா 36 மைனஸ் 18. ஸோ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு 18ன்னு வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ நீங்க கீழே இருக்கிறது எந்த ஒரு நம்பருமே நீங்க இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம்.
நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயதை மட்டும் பார்த்தா போதும். இதுல பெரிய நம்பர் வந்து 36, சின்ன நம்பர் வந்து 18. சோ 36ல 18 கழிச்சோம்னா நம்மளுக்கு 18 வீச்சு கிடைச்சிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய சமமே இல்லை. நம்ம வந்து இதெல்லாம் வந்து டேப்லர் காலம் பார்த்து நம்ம வந்து என்னன்னா நம்ம கஷ்டமா புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஈஸியாவே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 13 தரவுகளின் சராசரி வந்து 30 எனில், சோ 13 தரவுகளின் சராசரி கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் என்னன்னா 13 கொடுத்துருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு தரவையும் 6 ஆல் பெருக்குகனா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்க வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கிடைக்கும் புதிய தரவின் சராசரி. சோ ஒரு புதிய ஆவரேஜ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் 6ஆல பெருக்கி அதை வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுன்றது இம்பாசிபிள். இது வந்து கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். ஈஸியா நான் எப்படி போடணும்ன்ற ஆல்ரெடி வந்து 13ஓட தரவின் சராசரி என்ன கொடுத்துருக்கான், 30ன்னு கொடுத்துருக்கான். அதோட சராசரி இத வந்து என்ன பண்ணுங்க, 6ஆல பெருக்கிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளவுதான். சோ 118 கிடைக்க போகுது ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் என்ன, பி ஆப்ஷன். முடிஞ்சிடுச்சு. சோ இத ஒன்னொன்னா நீங்க வந்து என்னன்னா சில பேர் கஷ்டம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒன்னொன்னுத்துக்கும் பெருக்கணும் போல, 13க்கும் வந்து நம்ம பெருக்கி பெருக்கி போடணும் போல அப்படின்ட்டு நினைச்சுப்பாங்க. அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் ஈஸியாவே இதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சம் வந்து அடுத்த சம், ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். இடைநிலை அளவு காண்க. ஆக்சுவலா இதுல வந்து சராசரி வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 98ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் முகடு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 53. இதுல இடைநிலை வந்து கேக்குறாங்க. சோ இடைநிலை கேட்டு சராசரியும் முகடம் கொடுத்துட்டாங்கன்னா இடைநிலை, இதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிளான ஃபார்முலா தாங்க. இது வந்து 9வது வகுப்புல நீங்க கணக்கு புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலே இது இருக்கும். சோ என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, சராசரி மைனஸ் முகடு ஈக்குவல் டு 3 இன்டு சராசரி மைனஸ் இடைநிலை. அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஃபார்முலா. ஆல்ரெடி சராசரியும் முகடு தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. சோ 98ல வந்து பாத்தீங்கன்னா 53 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சோ வந்து இங்க சராசரி வந்து 98, இடைநிலை தான் நம்மளுக்கு தேவை. சோ இதுல வந்து இத மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 45 கிடைக்கும். சோ 45 ஈக்குவல் டு 3, 98 மைனஸ் இடைநிலை. இந்த 3ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருக்கல்ல இருக்கு. சோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா வகுத்தல் ஆயிடும். சோ 45/3 ஈக்குவல் டு 98 மைனஸ் இடைநிலை. சோ இத வந்து நம்ம கழிச்சோம்னா 15. அப்போ உங்களுக்கு 98ல வந்து இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 98ல மைனஸ் 15 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் உங்களோட இடைநிலையா இருக்கும். சோ உங்களோட இடைநிலை என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 83 வரும். சோ இந்த 98ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 வந்து நம்ம கழிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு கொஸ்டினை நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா சராசரி, முகடு, இடைநிலை, இந்த 3 வச்சுதான் கண்டினியூஸா சம் கேக்குறாங்க. நான் அனாலிஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல இருந்து கண்டிப்பா இந்த சராசரி, முகடு, இடைநிலையில இருந்து 3 கொஸ்டின் கேக்குறாங்க. ஆக்சுவலா 3 மார்க் நம்மளுக்கு வருது. எப்படி வேணாலும் வந்து கன்ஃபியூஷன் பண்ணி கேட்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா இது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஒரு ஃபார்முலா வச்சே நம்ம இந்த 3 சம்ம எப்படி வேணாலும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாவே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு சம்மு வந்து கொஞ்சம் போடுற மாதிரி கொஞ்சம் சம் இருக்கும். மீதி ஈஸியான சம்மும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஈஸியா ட்ரிக்ஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி மாதிரி ட்ரிக்ஸ் மூலியமா நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு இது இடம் கிடையாது. இது வந்து டெட் எக்ஸாம், ஸ்கூல் புக் எக்ஸாம் தான். அதுல வந்து நம்மளுக்கு போடுற மாதிரியே சம் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு தெளிவாவே நான் சொல்லிடுறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணியும் சம் போடுவோம். அதை எப்படி ஈஸியா போடணும்ன்றதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போடணும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து சம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா,
சோ இதுக்கு வந்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க, எத்தனை ஆண்டுகளில் அசல் 1,00,000 ஆனது 5% தனி வட்டியில் 1,17,500 ரூபாயாக உயரும். 1,00,000 வாங்குறீங்க, அசல் வாங்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு வந்து 1,00,000க்கு வந்து 5% வட்டி பிடிக்கிறாங்க. சோ எத்தனை வருஷத்துக்கு வந்து அது 1,17,500 ரூபாவா வந்து ஹையஸ்டா போய் நிக்கும் அப்படின்னு எத்தனை வருஷத்துக்குன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டாங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 1,00,000க்கு 5% வட்டி எவ்வளோன்னு பார்க்கணும். சோ 5% வட்டின்னும் போது என்ன பண்ணுவீங்க, சோ 100ஆல நம்ம வந்து வகுக்கணும். அப்ப என்னன்னா 1,00,000க்கு 5,000 வட்டி கட்டுறீங்க நீங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்கு, 1,17,500 ரூபாய். இதுல 1,00,000 நம்ம கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது என்னது, 17,500 ரூபாய். இதுல 5,000த்துல 3 மடங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய். அப்ப 3 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு நீங்க 5,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 3 வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கட்டுவீங்களா? சோ 15,000த்துல இதுல கழிச்சிட்டோம்னா என்ன ஆகும், 3 வருஷத்துக்கு நான் கழிச்சிட்டேன், மீதி 2,500 ரூபாய். இந்த 2,500 ரூபாய் 5,000த்துல பாதி என்னது, 2,500 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 6 மாசத்துக்கு 2,500 ரூபாய் கட்ட போறீங்க. அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கட்டுவீங்க. சோ 3 வருஷத்துக்கு, இது வந்து 6 மாசத்துக்கு கட்டுவீங்க. சோ உங்களுக்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் 6 மாதங்கள். இப்படிதான் ஈஸியா பண்ணணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. நம்ம போய் ஒரு பேங்க்ல கடன் வாங்கினா அதை ஈஸியாவே நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம் நம்மளுக்கே தெரியும். சோ அந்த மாதிரி சம்ஸ் தான் இது ஈஸியாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சம்ம நல்லா கிளியரா பாத்துக்கோங்க. நான் வந்து ஈஸியா நான் சொல்ல. சோ இந்த மாதிரி சம்ம என்னன்னா நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது என்னன்னா ஒரு மார்க் பேஸ்டு சம்ம. ஒரு கால்குலேஷன்ல ஒரு தப்பு நடந்துட்டா என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்றத ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி சம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. வேற வேற நம்பர் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். சோ அதை மட்டும் கிளியரா பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் ஏன் ஒரு ஒரு சம்மு போடுறோமே அப்படின்னா, இந்த ஒரு சம்ம பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சோ ரெஃபரன்ஸா உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வர சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சோ நீங்க இதை கிளியரா பார்த்தாலே போதும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கையில வச்சுக்கோங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாவே 30 மார்க் எப்படி எடுக்கணும்ன்ற சோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் வந்து கொடுத்திருக்காங்க 78.4 மதிப்பெண். இங்க 96 என்ற இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 96 மார்க் போட வேண்டிய இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 69 ரிவர்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படி போடும் போது மதிப்பெண்களுக்கான சராசரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்பானதுக்கு என்னன்னா சரியானது சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ தப்பா போட்டுட்டாங்க. சரியா போடணும்னா என்ன சராசரி இருக்கும். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு ரொம்ப இல்ல, எதை தப்பா பண்ணாங்களோ அதை என்ன பண்ணுங்கன்னா 96க்கு 69 மைனஸ் பண்ணிக்கோங்க. சோ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 27ன்னு கிடைக்க போகுது. ஓகேவா? சோ இந்த 27 என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ 25 மாணவர்கள், சோ அதோட சராசரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 78.4 பிளஸ் இந்த 25 இந்த 27 இதை மைனஸ் பண்ணமா 27 கிடைச்சதா, இதை வந்து 25ஓட இதை வந்து வகுக்கணும். முதல்ல நார்மல் டிவைட் பண்ணிட்டு இதோட நீங்க கூட்டுனீங்கன்னா ஆன்சர் வந்துரும் இதுல. சோ இப்ப 25 வந்து பாத்தீங்கன்னா 27ஆல வகுக்கணும். சோ 1 25 வருமா, மைனஸ் பண்ணா 2 வருமா, பாயிண்ட் வச்சோம் நம்ம 0 இங்க போட்டுருவோம்.
ஸோ இப்போ வந்து இங்க வந்து இதோட இது கம்மியா இருக்கு. அப்போ வந்து திரும்பியும் வந்து நம்ம 0 போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இங்க வந்து உங்களுக்கு 8 200 வரும். ஸோ அப்போ இதோட வகுத்தலோட கால்குலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1.08. அப்போ இந்த ஆன்சரையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டிக்கணும். அதாவது 78.4 1.08 இதை நம்ம கூட்டினாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 8, இது 4, இதை வந்து கூட்டினோன்னா 9, இது 7, 79.48 உங்களோட ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சம்ஸ் போடணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்களோ முதல்ல அதை வந்து கழிச்சுக்கோங்க. கழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அந்த கழிச்ச ஆன்சரை என்ன பண்ணுங்கன்னா டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணிக்கிட்டு வர ஆன்சரை அவங்க கொடுத்துருக்கிற சராசரியில கூட்டிக்கோங்க. இது கூட்டல் கழித்தல் வகுத்தல், அவ்வளோதான். சிம்பிளான லாஜிக் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் போட்டியில் 7 வீரர்களின் ரன்கள். ஸோ ஒரு கிரிக்கெட் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 பிளேயரோட ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 10, 15, 17, 9, 20, 21, 23. இதுல ரன்களின் இடைநிலைனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, இப்ப 7 கேக்குறாங்களா, ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே டைரக்டாவே 7 நம்பரையும் போடுவாங்க. அப்படி நம்ம போடக்கூடாது. முதல்ல சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரு நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இதுல என்ன சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் 2, 9, 9க்கு அப்புறம் 10, 15, 17, 21, 23. ஸோ நம்மளுக்கு வந்துச்சா 7 ரன்கள், 7 வீரர்களோட ரன்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதோட இடைநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் 3 போயிடும், இந்த பக்கம் லாஸ்டா 3 போயிடும். அப்ப நடுவுல என்ன நம்பர் இருக்கு 15. இதுதான் இதோட இடைநிலை, அவ்வளவுதான். இது அவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஒன்றும் எடுக்கவே எடுக்காது. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு 15 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இதை பார்த்தாலே நிறைய பேர் பயந்துருவாங்க. என்னடா இது ரூட்ல கொடுத்துருக்காங்களே, ரூட்ல கொடுத்தா நம்ம எப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ரூட் சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். எப்படி இதை சிம்பிளிஃபையா பண்ணணும், இதுக்குள்ளேயே ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணுன்ற வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதை நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்க. ஸோ இந்த சம்மை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துக்கோங்க 21, லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க 4, ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க 25, 25 ரூட் எடுத்துக்கோங்க. 25 ரூட் எடுத்தா என்னது 5, முடிஞ்சு ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு அதை ரூட் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ தான் உங்களோட ஆன்சராக வரும். ஸோ இதுல எல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி சம் நான் பார்த்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி டயக்ராம் ஜாமெண்ட்ரி சம் வந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஜாமெண்ட்ரி சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜாமெண்ட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6வதுல இருந்து பார்த்தீங்கன்னா 10வது வரைக்குமே இந்த ஜாமெண்ட்ரி வடிவியல் இருக்கு. ஸோ இந்த வடிவியல்ல இருந்து கண்டிப்பா 3 சம்மு கேட்குறாங்க. ஸோ எப்படிலாம் கேட்குறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து என்னன்னா ஒரு முக்கோணம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏபிசி அப்படின்ட்டு. இந்த முக்கோணத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிசியின் மைய குத்து கோடு என்றது வந்து பாத்தீங்கன்னா பேரலல்னு சொல்ற. இது வந்து என்னன்னா பிசி வந்து உங்களுக்கு வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ஃபுல் இது வந்து லென்த் வந்து என்னன்னா 8. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 4, 4ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சிஎஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு 8வதுல இருந்தே நம்மளுக்கு வரும் ஒரு தியரம் ஒன்று, பித்தாகரஸ் தியரம்னு ஒன்று வரும்.
ஸோ இதுல வந்து இந்த பித்தாகரஸ் தியரம்ல தான் இதை அப்ளை பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பித்தாகரஸ் தியரம்லாம் நீங்க உள்ள போய் படிக்கணும்லாம் எதுவுமே இல்லை. ஸோ 2 வேல்யூ கொடுத்துட்டு உங்களை 3வது வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா √4 ஸ்கொயர் பிளஸ் இன்னொரு வேல்யூ என்னது 3 ஸ்கொயர். இதோட ஆன்சரை கண்டுபிடிச்சாலே போதும், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இது இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர், ஒரு பக்கம் வந்து 3ஓட ஸ்கொயர் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 4ஓட ஸ்கொயர் என்னன்னா 16, 3ஓட ஸ்கொயர் என்னன்னா 9. ரெண்டுத்தையும் நம்மளுக்கு கூட்டினோம்னா 25. √25ஓட வேல்யூ என்னது 5. அப்போ இதோட வேல்யூ என்னது 5, முடிஞ்சிடுச்சு. அப்போ 5 சென்டிமீட்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் பில இருக்கு. இவ்வளவுதான், சிம்பிளா போட்டுடலாம் சம்ஸ் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் இந்த மாதிரி டயக்ராம் சம். இந்த மாதிரி கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, இதுலயே வேற மாதிரி கொடுத்துட்டு எத்தனை செவ்வகம் இருக்கு, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணி போட வேண்டியதுதான். ஸோ இதுல எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எத்தனை முக்கோணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ அப்ப இந்த பக்கம் வரும்போது ஒரு 4 வரும். ஸோ 5 6 7 8. ஸோ இதோட 8 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா இந்த பெருசு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 9 10, இந்த பக்கம் வரும்போது 11, இந்த பக்கம் வரும்போது 12. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இருக்கிறதே 12 தான் இருக்குது. ஸோ அதோட ஆன்சரு உங்களுக்கு 12 தான் வரும். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி சம்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் சுருக்குகன்னு சொல்லிட்டு வெறும் சிம்பிளா வந்து ஒரு ரெண்டு டிஜிட்ல ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க. இதுக்கு வேல்யூ என்னன்னு தெரியாமையே நிறைய பேர் குழம்பி ஸோ இது இருக்குமா அது இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கண்ணை மூடி ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. முதல்ல இதை எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். 81 -3/4 இதுதான் சம்மு. முதல்ல இங்க டிவைட்ல என்ன குத்துருக்காங்கன்னு பாருங்க, 4. அப்போ 81 வந்து எதோட 4 மடங்குன்றத பாருங்க. எந்த நம்பரோட 4 மடங்கா வந்தா 81 வரும் அப்படின்றது. கடைசி 1 முடியறதுனால கண்டிப்பா இது வந்து எதுல வரலாம் அப்படின்னா 3 டேபிள்ல கண்டிப்பா வரலாம். ஏன்னா 3 டேபிள்ல 1 முடிகிற மாதிரி டிஜிட் இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3ஓட எத்தனை மடங்கு வந்து 81 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3ஓட 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 81 வரும். 3 4s வந்து பாத்தீங்கன்னா 3 × 3 × 3 அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே வரும்போது ஸோ 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 81 வரும். ஸோ அப்போ 4 மடங்கு இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு 3⁻−3. இந்த -3 மேலே இருக்கிறதோட நம்ம கீழே போட்டுக்கலாம், டிவைடுக்கு கீழே போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா 1/3/3ன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் வந்து கீழே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 3ஓட 3 மடங்கு என்னவா இருக்கும் 3 × 3 × 3 என்னவா இருக்கும் 27. அவ்வளோதான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது 1/27, பி ஆப்ஷன். இவ்வளோதான். ஸோ என்னன்னா இதுல வகுத்தல்ல பவர்ல வகுத்தல்ல என்ன கொடுத்துருக்கிற நம்பர் மட்டும் பாருங்க. ஸோ அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு மடங்குல அந்த நம்பர் கண்டிப்பா வரும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே ஆயிடும் இந்த சம்ம. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் அதே மாதிரி ஸோ உங்களுக்கு அதே மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 64/5 72/15 டிவைடட் பை 24/15. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 2 இடத்துலயும் சேமான பவர் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல கொடுக்கல. பவர் சேமா இருந்ததுன்னா கால்குலேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா பவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எடுத்துட்டு வரணும், ஒரே பவரை எடுத்துட்டு வரணும். இப்ப இங்க 15 வரதுக்கு ஒரே வாய்ப்பு என்னது, இந்த 64 என்ன பண்ணணும்னா இந்த 64 என்ன பண்ணணும்னா எதோட 3 மடங்குன்னு பார்க்கணும். ஸோ எதோட 3 மடங்குன்னு பார்த்தீங்கன்னா
எதோட 3 மடங்கு இருக்கும் போது இந்த பவர் 5 வந்து நம்ம இன்டூ பண்ணும் போது 15ஆ மாறிடும். எதோட பவர் வந்து 3 மடங்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4ஓட மடங்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு வருது. ஸோ 4 இன்டூ 4 இன்டூ 4. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 16 இன்டூ 4 பண்ணோம்னா 64ன்னு வருது. ஸோ அப்ப 64ஓட பவர் வந்து 3, சாரி 4ஓட பவர் வந்து 3. ஸோ 64ன்னு வருது. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 3 இன்டூ 5 வந்து 15 வந்துடுச்சா? ஸோ 4 மடங்கு 3 வந்து 64ன்னு வருது. நான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பண்ணிக்கோங்க. 72 பவர் 15 பேலன்ஸ் இருக்குது எல்லாமே எழுதிக்கோங்க அப்படியே. இப்ப என்ன பண்ணிக்கோங்கன்னா சிம்பிளிஃபை பண்றதுக்கு முதல்ல இந்த பெரிய நம்பரை தூக்கிடுங்க. கீழே இருக்கு பாத்தீங்களா இந்த பெரிய நம்பரு, பவர் சேம் இருக்கிறதுனால இதை எதுவுமே டச் பண்ணாதீங்க. 72 24 வகுத்தா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வரும். ஸோ 24ஆல 3 வரும். அப்போ இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுக்கோங்கன்னா 3ன்னு மட்டும் போட்டுக்கோங்க. பவர் 15 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கீழே இருக்கிற நம்பரை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா பெருக்கிக்கோங்க. ஸோ 4 இன்டூ 3 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. 12 பவர் 15. இந்த ஆன்சர் உங்களுக்கு எதுல இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ எதோட மடங்குன்னு நீங்க கண்டுபிடிச்சி அதை வந்து சேம் பவரா இருந்தா மட்டும் நீங்க கூட்டல் கழித்தல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படிதான் பண்ணணும். ஸோ ரூல்ஸ் படி அப்படிதான் பண்ணணும். சேம் பவர் இருந்தா மட்டும் தான் பண்ணணும். அந்த பவரை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா சம் ஈஸியா முடிஞ்சிடும். இந்த மாதிரி கொஸ்டின் 1/10/11 இதை விட 1/10/11 வந்து எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் இதை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. ஸோ என்னடா இது 1/10 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, முதல்ல இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கோங்க. 1/10னா என்ன அதோட வேல்யூ, அதுக்கு பை 11 கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்ன, ஜஸ்ட் வந்து பெருக்கல், அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி போடலாம், இதை விட இது வந்து எவ்வளோ அதிகம், அப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும். 1/10/11. இந்த 11 வந்து வகுத்தலுக்கு வகுத்தல்ன்றதுனால இது வந்து மேலே போயிடும். இது வந்து எப்படி மாறிடும்னா 11/10 மாறிடும். அப்புறம் அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10/11. அப்ப இது என்ன ஆயிடும்னா இதுலயே டிவைடு தான் வருது. அப்ப இது வந்து இங்க கீழே வந்துடும். அப்ப இதை எப்படி போடணும்னா 1/10 × 11. அப்ப இதோட வேல்யூ என்னது 1/110. அப்ப இது ரெண்டுத்தையும் ஈஸியா கழிக்கலாம். இப்போ கழிக்கலாம். ஸோ 11/10 மைனஸ் 1/110. மீசிமா எடுக்கணும் இதுக்கு எல்சிஎம். ஸோ மீசிமா எடுத்தா உங்களுக்கு அதிகபட்சம் என்ன வேல்யூ இருக்கோ இதுதான் வரும். அப்ப இதுதான் வந்து டினாமினேட்டரா வச்சுக்கோங்க 110. ஒன்னொன்னுத்துக்கும் என்ன பண்ணுங்கன்னா 110ஆல இன்ட்டு பண்ணிக்கோங்க. 0 0 கேன்சல் ஆயிடும். 11 × 11 என்னது 111. ஸோ இதுல வந்து 110 இன்ட்டு பண்ணோம்னா என்ன ஆயிடும், ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும். வெறும் 1 தான் இருக்கு. ஸோ அப்ப 121ல மைனஸ் 1 எவ்வளோ 120. 120ல 110. ஸோ இதுல 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/11. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். மீசிமா எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். மீசிமா உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சுது அப்படின்னா 6th புக்லேயே மீசிமா வருது. ஸோ 6th 7thலேயே. ஸோ மீசிமா எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாகவே இது போட்டுடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் x 12 13 28 மற்றும் 35 என்ற விவரங்களின் கூட்டு சராசரி. இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுல சராசரின்னு கொடுக்குறாங்களா கூட்டு சராசரின்னு கொடுக்குறாங்களா? கூட்டு சராசரினா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் அதோட சராசரி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ கூட்டு சராசரினாலே இது எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ண ஆவரேஜ் தான் என்னன்னா 20ன்னு இருக்காங்க. அப்போ எக்ஸோட அதோட வீச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க. வீச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம்,
ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஸோ டேப்லெட் காலம் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து பெரிய நம்பரில் சின்ன நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் முதல்ல எக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இதில் 2 விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கணும், வீச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை சொல்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 12 ப்ளஸ் 15 ப்ளஸ் 28 ப்ளஸ் 35 பை எத்தனை நம்பர் இருக்கு இதுல எக்ஸோட சேர்த்து 1 2 3 4 5 5ஆல வகுத்துக்கணும். ஈக்குவல் டு இந்த 20 அந்த சைடு போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 5 வந்து அந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 90 வருது. இந்த 20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 20 இன்ட்டு இந்த 5 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பெருக்கல்ல போயிடும். ஸோ 20 இன்ட்டு 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 90 ஈக்குவல் டு 100. இந்த 90 இந்த சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 90 என்னன்னா 10. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா 10ன்ட்டு. அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 10ன்னு போட்டுக்கலாம். இப்போ பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். பெரிய நம்பர் இங்க என்னது? 35. ஸோ 35ல மைனஸ் 10 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 25. ஆப்ஷன் 25 எதுல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் வந்து ஈஸியா வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் போலாம். ஸோ அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமா ஒரு தேர்வில் 60% பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. 60% வந்து மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 360 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஸோ அவள் வந்து 60% ஸ்கோர் பண்ணிட்டா அவளோட மார்க்கையும் கொடுத்துட்டாங்க. அவங்களும் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க, மார்க்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவளோட டோட்டல் மார்க் ஃபுல்லாக எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸாமில் எவ்வளோ மார்க் இருந்தால் அவள் 360 எடுத்திருப்பா, 60% எடுத்திருப்பா அப்படின்னு. அவங்க 2 ஆன்சருக்கையும் உங்கள் கையிலேயே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணுறது தான் வேல்யூ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து 360ல் 60%. ஸோ 6ஆல வகுக்கலாம். ஸோ என்னன்னா 600 மதிப்பெண் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. 360ல் டிவைடட் பை வகுத்தல் 60% முடிஞ்சு போச்சு. ஸோ 360ல் 6ஆல 36 வகுத்தோம்னா 6. ஸோ இன்ட்டு 100 பண்ணால் 6 இன்ட்டு 100 600 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 600 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2 ஆன்சரும் உங்களுக்கு குதுறாங்க, கையிலேயே குதுறாங்க. அதை வச்சு வகுத்தல் போட்டால் மட்டும் உங்களுக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தசம எண் 0.005 சுருக்க வடிவியல் பின்னமாக மாத்துக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெசிமலை வந்து பின்னமா மாற்றணும், தசம எண்களை பின்னமா மாத்துறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்பர் கொடுத்துருக்காங்களா? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5. எத்தனை 0 கொடுத்துருக்காங்க? 4. 1 2 3 4. ஓகேவா? வகுத்தல்ல போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து இதை பின்னமா மாற்றணும். பின்னமா மாற்றணும்னா வகுத்தல்ல தான் போடணும். அப்போ 5ஆல இந்த 10 வந்து நம்ம வகுத்தோம்னா என்னது? 2. இங்க 1 வருமா? அப்போ 1 பை இந்த 2 0 0 0. எங்க ஆன்சர் இருக்கு? ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் கேட்பாங்க. நம்ம அதை கஷ்டமா நினைச்சிக்காதீங்க. ஈஸியாவே இதை போட்டுடலாம், ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு பரவலின் சராசரி மற்றும் இடைநிலை, திரும்பி அதே மாதிரி சம்ஸ் வருது. ஸோ சராசரி கொடுத்துருக்காங்க, இடைநிலை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா விகிதத்துல கொடுத்துருக்காங்க, ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் ரேஷியோல கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இதை வந்து நோட் பண்ணணும். முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி, இடைநிலை, முகடு. சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? 5. இடைநிலை 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல முகடு என்னன்னு கேட்கறாங்க. முகடும் இடைநிலை என்ன, அதோட விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து இந்த ரேஷியோ நம்மளுக்கு தெரியும். பட் முகடு கண்டுபிடிச்சாதான் இடைநிலையும் முகடு ரேஷியோ என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முகடு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி, இவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை 3 இன்ட்டு இடைநிலை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 2 சராசரி என்னன்னா 5. ஸோ இது வந்து 12 வருமா? இதை இன்ட்டு பண்ணால் 10. ஸோ இதை கழிச்சோன்னா நம்மளுக்கு 2. அப்போது முகடு இந்த இடத்துக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 2. அப்போது இது 2 தான் ஆன்சரா? இது 4:2 எங்க வரவே இல்லையே, நம்மளுக்கு ஆன்சர்ல வரவே இல்லையே, தப்பா கொடுத்துட்டாங்களோ ஆப்ஷனு. நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ தப்பா கொடுத்துட்டாங்களோ ஆப்ஷனு அப்படின்ட்டு. 4:2ன்றத நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து 2ஆல வகுத்தோன்னா என்னது? 2:1. ஸோ 2:1ன்னும் போது நம்ம வந்து ஆப்ஷன் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இருக்கு. 2:1ன்றத நம்ம அப்படிதான் போடணும். ஸோ இதே மாதிரி சம்ஸு. ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2ல வந்து இன்னும் எக்ஸஸான வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்ட் 2ல என்னன்னா, இதே மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாடலில் கேட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், இல்லை ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடலாம், ஈஸியாகவே உங்களுக்கு எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு மேக்ஸ் எப்படிலாம் உங்களுக்கு புரியல, இன்னும் உங்களுக்கு என்ன ஐடியாஸ்லாம் வேணும், டிப்ஸ்லாம் வேணுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10 டேஸில் கண்டிப்பாக இந்த 30க்கு 30 எப்படி எடுக்கணுன்றத உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.